அனைவருக்கும் வணக்கம். இலங்கையிலே நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் குறித்து பல்வேறு தரப்பினரோடும் அந்த தேர்தல் நிலவரம் மற்றும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும், அதன் பின்னாலான அரசியல் குறித்து பேசி வருகிறோம். அந்த வகையிலே நீண்ட காலமாக தமிழர் அரசியல் குறித்து பேசியும் எழுதியும் வருகின்ற ராஜா யோகராஜா எங்களோடு இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்தையும் இந்த விடயத்திலே பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் லங்கதாஸ். இந்த ஜனாதிபதி தேர்தல், இலங்கை தீவிலே நடைபெற இருக்கின்ற தேர்தல், இந்த தேர்தல் குறித்த உங்களுடைய எண்ணக்கரு என்னவாக இருக்கிறது? இந்த தேர்தலுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? முக்கியமாக இந்த வருடம் நடைபெறுகின்ற இந்த தேர்தல் என்பது இலங்கை ஒரு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்குண்ட பின்பு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியே ஜனாதிபதி மாளிகையை விட்டு ஓடி ஒழிக்கின்ற நிலைமை உருவாகிற அளவுக்கு மக்கள் போராட்டம் நடந்து அதன் பின்பு அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்து பின்பு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அந்த ஜனாதிபதி பதவியை பல நடவடிக்கைகள் ஊடாக பெற்றுக் கொண்டதன் பின்பு நடைபெறுகின்ற ஒரு தேர்தல். இந்த பொருளாதார பின்னடைவு என்பது அதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது என்பது கடந்த 30 வருடங்களாக நடந்த யுத்தம் என்பதும் ஒரு முக்கியமான காரணம். சோ அதாவது இன பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்தது என்பது. சோ இந்த பின்னணியில தான் இந்த தேர்தலை என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு யுத்தம் நடந்த நாடு, அதால் ஏற்பட்ட பொருளாதார சுமை, இதை விட தற்சார்பு பொருளாதாரத்தை இல்லாமல் முழுக்க முழுக்க இறக்குமதியிலே தங்கியிருக்கின்ற வகையில் அந்த நாடு இருந்தது என்பதும், கொரோனாவுக்கு பின்னான பின்பு கொரோனா காலத்திலும் சரி, அதற்கு பின்பு கொஞ்சம் உல்லாசத்துறை என்பது பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருந்ததால் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு விட்டது. அதன் பின்னான தேர்தல் என்ற வகையில் இது ஒரு முக்கியத்துவம். நீங்கள் கூறிய இந்த கோட்டபாய ராஜபக்ஷ தனது பதவியிலிருந்து விலத்தப்பட்ட பின்னர் ரணில் விக்ரமசிங்க பதவியை ஏற்றுக்கொள்கிறார். இப்பொழுது நடைபெறுகின்ற தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அன்ரகுமார என்ற முன்னணி அல்லாவிடில் முக்கிய வேட்பாளர்கள் இருந்தாலும் தமிழர்களுடைய கவனம், குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய கவனம் ஒரு பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிலே இருக்கிறது. இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதற்கான முக்கியத்துவம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? இந்த தேர்தலில் தமிழ் மக்களை பொறுத்துள்ள பொது வேட்பாளர் ஒன்றை நிறுத்த வேண்டியது அவசியமான நிர்பந்தம் ஏற்பட்டது என்றுதான் சொல்ல முடியும். யுத்தம் முடிவிட்டதன் பின்பு 2010 நடைபெற்ற தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் கட்சிகளின் வேண்டுகோளுக்கிறாங்க திருப்பி மகிந்த வரக்கூடாது என்ற அடிப்படையில் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தார்கள். இத்தனைக்கும் அவர் யுத்தத்தை நடத்திய மும்மூர்த்திகளில் ஒருவர் இருந்த போதும் மகிந்த வரக்கூடாது என்பதற்காக அவருக்கு வாக்களித்தார்கள். அதற்கு ரணில் விக்ரமசிங்கவும் பல உத்தரவாதங்களை தமிழ் கட்சிகளும் கொடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் வெல்லவில்லை, மகிந்த வென்றார். 2015 தேர்தலில் மைத்திரி அவர்களை ஜனாதிபதியாக்குவதற்கு அதிலும் ரணில் விக்ரமசிங்கனுடைய பங்களிப்பு இருந்தது, முக்கியமான பங்களிப்பு இருந்தது. அந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். அவர் ஜனாதிபதி, அந்த நல்லாட்சி அரசாங்கம். அந்த அரசாங்கத்திலும் சரி, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடியதாக ஒன்றுமே இருக்கவில்லை. புதிய அரசியல் யாப்பு திருத்தம் என்று சொல்லி சொன்னார்கள், அது அரவாசியிலேயே நின்றுவிட்டது. அடுத்து 2019 நடந்த தேர்தலில் கோத்தபாய ராஜபக்ச தனி சிங்கள மக்களின் வாக்குகளால் நான் வெல்வேன், தமிழ் மக்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று ஓப்பனாக சொல்லி தேர்தலில் நின்றார். தமிழ் மக்கள் சஜித் பிரேமதாசருக்கு தமிழ் கட்சிகளுடைய வேண்டுகோள் அடிப்படையில் வாக்களித்தார்கள்.
இன்றைக்கு களத்தில் நிற்பவர்கள் ரணில், சஜித், நாமல், அனுரகுமார திசநாயக்க. இதுல தமிழ் மக்கள் கடந்த 3 தேர்தல்களிலும் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களால் தமிழ் மக்கள் சார்பாக இதையுமே செய்ய முடியவில்லை. இவன் சஜித் பிரேமதாசாவை எடுத்துக்கொண்டார் கூட நல்லாட்சி அரசாங்கத்தில் அவர் அமைச்சராக இருந்தார். அவர் அமைச்சராக இருக்கிற போதுதான் வடக்கு கிழக்கில் 1000 புத்த கோயில்களை உருவாக்குவேன் என்று செயற்திட்டம் வகுத்து சேர்த்திருக்கிறார். பின்பு இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற போது கூட வடக்கு கிழக்கில் உள்ள சிவ ஆலயங்கள், அது குருந்தூர் மலையாக இருக்கலாம், விடுக்கனாறு மலையாக இருக்கலாம், திருகோணமலையில் கிண்ணியாக இருக்கலாம், இவன் மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்தில் அந்த மேய்ச்சல் தடுப்பு இருக்கலாம். இதில் எல்லாம் அவர் இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக அவர் இருந்து கொண்டு இதை பற்றி எந்த விதமான கருத்துக்களையும் அவர்கள் செய்வது பிழை என்று சுட்டிக்காட்டுவதற்கு தவறி இருக்கிறார். இப்போது தங்களுக்கு தேவை என்ற போது தான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று வாசிக்கிறார்கள். அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் கடந்த 2 வருடத்தில் அவரால் நிறைய விஷயங்களை செய்திருக்க முடியும். இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தியிருக்க முடியும். அவருக்கு வடிவாக தெரியும் இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்படாததால் தான் இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என்பது அவருக்கு தெரியும். அதை தீர்ப்பதன் முதல் படியாக மாகாண சபை தேர்தலை நடத்தி தமிழ் கட்சிகளோடு உடன்பாட்டுக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து முதலீடுகளை உள்ளுக்கு ஈர்த்திருக்க முடியும். அதனை அவர் செய்யவில்லை. தற்போது கூட கடைசி நேரத்தில் சுமந்திரனால் தனிநபர் பேரணியாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான சட்டம் 2வது வாசிப்போடைய 3வது வாசிப்பு வருகின்ற நிலையில் இடைநரவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இதுல அனுரகுமார திசநாயக்கா இருக்கின்றார். அவர் இதுவரையும் ஆட்சி பொறுப்பில் இல்லாதவர். அவரும் பல உத்தரவாதங்களை பல விஷயங்களை சொல்லுகின்றார். எனக்கு ஒரு முறை வாய்ப்பு தந்து பாருங்கள் என்று கூறுகின்றார். நாமலை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. சோ இந்த சூழ்நிலையில் இவர்கள் எவரும் எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வை தரமாட்டார்கள் என்ற அடிப்படையில், தருவதற்கு முயல்வது கூட இல்லை என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் கூட்டாக அரசியல் கட்சிகளும் சில சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார். இந்த பொது வேட்பாளர்களுக்கு கிடைக்கின்ற வாக்கு என்பது இலங்கையில் இனப்பிரச்சனை இன்னமும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. அதை தீர்த்தால்தான் தமிழ் மக்கள் அந்யோன்யமாக இந்த நாட்டில் சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை முக்கியமாக சிங்கள மக்களுக்கு தெரிவிக்கிறோம். இது இப்படியே இழுத்து கொண்டு செல்ல முடியாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். நாங்கள் இது இப்படித்தான் இருப்போம் என்று தெளிவாக சிங்கள மக்களுக்கு சொல்வதோடு, 2வது எமது அயல் நாடாகிய இந்தியாவுக்கும் குறிப்பாக சர்வதேச சமூகத்துக்கும் இதை சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த நிர்பந்தத்தினால்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பதை நிறுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது என்று கருதுகின்றனர். இந்த தமிழ் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்ற நிலையிலும் தமிழர்களுக்கான ஒரு குறியீடாக எதை இந்த தேர்தல் முடிவுகளின் பின்னர் நாங்கள் பார்க்க முடியும்? என்ன அளவிற்கான ஒரு வாக்கு பதிவு நடைபெற வேண்டுமா? குறிப்பிட்ட ஒரு பகுதியிலே அவருக்கு அதிக வாக்கு கிடைக்க வேண்டுமா? என்ன எங்களுடைய ஒப்பீடு என்னவாக இருக்கும்? நான் அறிந்த வரையில் இவர்கள் எதிர்பார்ப்பது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் குறைந்தபட்சம் 50% அதிகமான தமிழ் மக்களுடைய கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதற்கேற்ற வகையில் பிரச்சாரங்கள் செய்கின்றார்கள். சோ அது வடக்கு மாகாணத்திலும் சரி கிழக்கு மாகாணத்திலும் சரி, இது எப்படிய அந்த வாக்களிப்பு நடக்க போகின்றது, எந்த வீதத்தில் செய்வார்கள் என்பது
அளித்ததற்கு பின்புதான் தெரியும். ஆனால் ஒரு கணிசமான அளவு வாக்குகளை பெறுவது என்பது சிங்கள கட்சிகளுக்கு போகின்ற அந்த வாக்கு இம்முறை தமிழ் பொது வேட்பாளருக்கு செல்வதால் அதுக்கு 4 முனை போட்டி இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய முக்கியத்துவம் தென்னிலங்கையில் உணரப்படும். ஆகையால் தான் என்றும் இல்லாத வகையில் இம்முறை எல்லா வேட்பாளர்களும் யாழ்ப்பாணத்துக்கு, திருகோணமலைக்கு, வன்னிக்கு, மட்டக்களப்பு என்று திரும்பி திரும்பி செல்கின்றார். ஏனென்றால் அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய வாக்கு தேவை. இது ஒரு முதல் வெற்றி என்று நான் சொல்கிறேன். இது ஒரு தமிழ் பொது வேட்பாளர் தன்னுடைய இலக்கில் ஒரு படி வெற்றி பெற்று விட்டார். அவர்கள் வந்து போவதில் அதை பார்க்கின்ற போது தேர்தலுக்கு பின்பு தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதி ஒரு ஜனநாயக ரீதியில் நாட்டில் ஜனநாயக அடிப்படையில் வாக்குகளின் மூலம் தெரிவு செய்யப்படுற ஜனாதிபதி இத்தனை லட்சம் மக்களுடைய வாக்குகள் ஒரு பொது வேட்பாளருக்கு, ஒரு இனம் சார்ந்த ஒரு வேட்பாளருக்கு கிடைத்திருக்கிறது என்று பார்க்கின்ற போது அந்த வேட்பாளரை நிறுத்துவதுடன் ஒரு ஒரு நியாயபூர்வமான பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் வர வேண்டும். அதுதான் சரியானது. அப்படி அவர்கள் வரவில்லை என்றாலும் அயல் நாடுகளோ சர்வதேச நாடுகளோ அவர்களை அந்த ஜனாதிபதியை நிர்பந்திக்கும். என்பது அப்போதுதான் இலங்கையில் ஒரு ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஒரு நீடித்த நிலையான சமாதானமான ஒரு நாட்டை உருவாக்க முடியும் என்ற அழுத்தங்கள் வரும். சோ அது தேர்தல் இது ஒரு முக்கியமான இலக்காக எழுதப்படும். நிச்சயம் இந்த நீங்கள் சொன்ன இந்த இந்த வெளிநாடுகளின் அழுத்தங்களும் ராஜதந்திரங்களும் இலங்கையிலே எந்த அளவிற்கு நடைமுறையில் இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஒரு வகையிலே இந்த இந்த பொது வேட்பாளர் நீங்கள் சொல்கின்ற அல்லாவிடில் இந்த பொது வேட்பாளர்களை முன்னிறுத்துவர்கள் எதிர்பார்க்கின்ற 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெறுவது ஒரு வகையிலே அந்த ஜனாதிபதியாக தெரிவு செய்பவரை தமிழ் மக்களிடமிருந்து அல்லாவிடில் வடக்கு கிழக்கு மக்களிடமிருந்து அப்புறப்படுத்தி விடும், அல்லாவிடில் அவர்களை தள்ளி வைத்து விடும் என்ற ஒரு விமர்சனம் அல்லாவிடில் ஒரு ஒரு கருத்து ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அந்த கருத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அவர்கள் எங்களை அப்புறப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் உண்மை. அவர்கள் உண்மையிலேயே எங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருந்திருந்தால் கடந்த 3 தேர்தல்களில் நாங்கள் இந்த யுத்தத்தின் பின்பு ஒரு தோல்வி நிலை அடைந்ததன் பின்பு இந்த நாட்டுக்குள் நாங்கள் சமாதானமாக வாழ வேண்டும், ஏற்கனவே பேசின ஒரு விஷயத்தை தான், ஒத்துக்கொண்ட விஷயத்தை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதில் அவர்கள் தான் எங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இதில் நாங்கள் புதிதாக அவர்களை ஒதுக்க வேண்டிய தேவை என்பது ஒன்றும் இல்லை. அவர்கள் ஏற்கனவே எங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார். அதுதான் பட்டபத்திரமான உண்மை. அதன் அடிப்படையில் தான் தேர்தல் நடக்க போகுது. நாங்கள் தமிழ் மக்கள் அவர்களை ஒதுக்கி வைக்கவில்லை, அவர்கள் தான் ஒதுக்கி. இந்த வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் வாக்காளர்கள் இந்த பொது வேட்பாளரை எவ்வாறு அணுக வேண்டும், அதற்கான வாக்கு பலம் எந்த அளவிற்கு பிரயோசனமாக இருக்கும்? தமிழ் மக்களை பொறுத்தவரை இந்த வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் இந்த தேர்தல்ல நாங்கள் அவர்கள் சொல்லுகின்ற அந்த கோரிக்கைக்காக அந்த ஒரு ஒரு தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்படவில்லை என்பதும் ஒரு வாக்களித்தலின் அடிப்படையில் ஒரு பேரம் பேசும் வலுவை உருவாக்குகின்ற வகையில் முன்பு ஆயுத போராட்டம் நடைபெற்ற காலத்தில் அங்கு ஆயுதம் என்பது ஒரு பேரம் பேசுவதற்கான பலமாக இருந்தது. இன்று எங்களிடம் பலமாக இருப்பது என்பது வாக்குதான். அந்த வாக்கை சிந்தாமல் சிதறாமல் ஒரு இடத்தில் கொடுத்து இந்த ஒற்றுமைப்பட்டு தமிழ் மக்கள் நிற்கிறார்கள் இந்த இடத்தில். ஆகவே இவர்களிடம் நாங்கள் பேசி ஒரு தீர்வுக்கு நாங்கள் வர வேண்டும். அவர்கள் தீர்வு ஒன்று தரவில்லை அப்படி என்று சொல்லி சொன்னால் அது அவர்களுக்கு பாதகமான விளைவை உருவாக்கும்.
இன்றுள்ள தேர்தல் சூழ்நிலையில் தென்னிலங்கை வேட்பாளர்கள் சில லட்சம் வாக்குகளில் தோற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு வேட்பாளர்கள். எனவே தமிழ் பொது வேட்பாளருக்கு ஒரு 4 லட்சம் 4.5 லட்சம் வாக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அந்த வாக்கை ஒரு வேட்பாளர் இழக்க போகிறார். ஆகவே அவர்கள் ஏதோ ஒரு உடன்பாட்டுக்கு வந்துதான் ஆக வேண்டும். இல்லை என்று சொல்லிச்சுன்னா அடுத்த தேர்தலில் சில சமயம் நிறுத்தப்படலாம். அப்போ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு அவர்கள் வரணும். வந்தால்தான் வந்து சொல்லிச்சுன்னா வெல்ல போகின்ற ஒரு வாக்காளருக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும். இந்த இந்த வாக்களிப்பது என்பதை பொறுத்த மட்டிலே குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே தாயகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு பணியாக இருந்தாலும் புலம்பெயர் தேசத்திலே நானும் நீங்களும் போல இருந்து பேசுபவர்களுக்கு இதன் பணி அல்லாவிடில் இதன் நோக்கம் சற்று வித்தியாசமாக இருக்கும். புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் இது எவ்வாறு அணுக வேண்டும், அவர்களுடைய செயல்முறை என்னவாக இருக்க வேண்டும்? புலம்பெயர்ந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு சொல்லி அவர்களை வந்து இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தி வந்து இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாட்டுல வந்து கொஞ்சம் சுதந்திரமா இந்த தமிழுடைய பிரச்சனையை பேசக்கூடிய மாதிரி இருக்குது. இலங்கையில அப்படி எல்லாம் பேசக்கூடிய மாதிரியான நிலைமைகள் இல்லை. இந்த கன்வர்சிங்ல கூட வந்து சில கஷ்டங்களுக்குள்ளதான் நாங்க செய்யக்கூடியதா இருக்கு. ஆன வகையா புலம்பெயர்ந்த நாட்டுல உள்ளவர்கள் வந்து தங்களுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு போன் பண்ணி இந்த தமிழ் வேட்பாளர் இந்த அவசியத்தை சொல்லி வந்து நீங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு போடுங்க, மற்ற இருவர்களுக்கு எல்லாம் போட்டு பிரயோசனம் இல்லை, நாங்கள் போட்டு இந்த சாதிக்கல. ஆனபடியா இம்முறை தமிழ் பொது வேட்பாளர் நிற்கிறார். எல்லா கட்சிகளும் இணைந்திருக்கிறார்கள், ஒரு ஒற்றுமையாக நிற்கிறார்கள். தமிழிசை கட்சியில கூட வந்து ஒரு பிரிவு எப்படி நிற்குது, ஒரு பிரிவு தான் அதுக்கு முரண்டு பிடிச்சிட்டு நிற்குது. பகிஷ்கரிக்கு சொல்லி சொல்றார்கள். அவர்கள் முன்பின் சொன்னவதான், ஆனா மக்கள் ஓட்டு போட்டவதான். அந்த கோரிக்கை வந்து அங்கே இருக்கிறார்கள். சோ ஆனவழியா வந்து எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தேவையும் இருக்கின்றது. ஆனபடியா தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க சொல்லி கேட்கலாம். அது ஒன்றைத்தான் புலம்பெயர்ந்த செய்ய முடியும். இறுதியாக ஒரு கேள்வி. தாயகத்தில் இருக்கின்ற களத்தில் இருக்கின்ற இந்த தேர்தலோடு தொடர்பட்ட பிரச்சாரத்தில் ஈடுபடுபவர்களோடு நீங்கள் பேசுவீர்கள், உங்களுக்கு அதற்கான தொடர்புகள் இருக்கிறது என்று தெரியும். கள நிலைமை எவ்வாறு இருக்கிறதாம், பிரச்சாரங்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பேசிக்கொள்கிறார்கள். உண்மையிலேயே வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள்? நான் இந்த வகையில வந்து தென்னிலங்கையில வந்து போட்டி என்பது சஜித்துக்கும் அனுபவக்கும் இடையில இருப்பதாகத்தான் சொல்லுகின்றார்கள். ரணில் வந்து 3வது இடத்துல இருக்கிறார். ரணில் நிறைய வந்து தமிழ் வேட்பாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சின்ன சின்ன கட்சிகள், சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாருடையும் பல டீல்கள் எல்லாம் போடுகின்றார். சில கட்சி தலைவர்கள் வீடுகளுக்கே போய் சென்று சந்திக்கிறார். அப்படியான பணம் தாராளமாக செலவழிக்கப்பட்டு அந்த செயல்படுகிறார்கள். அனுரவுக்கும் சஜித்துக்கும் இடையில தான் கடும் போட்டி நிறுவதாக. நாமல் வந்து சீன்ல இல்லை. உண்மையில நாமல் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்பதும் அதை தங்களுடைய ஓட் பேங்கை பிரிசர்வ் பண்றதுக்கு காப்பாற்றுவதற்கு கொண்டு அடுத்த தேர்தலில் அவர் நிற்கிறதுக்கு தன்னை தயார்படுத்துறது என்றதான். சோ ரணிலுக்கும் சஜித்துக்கும் சஜித்துக்கும் அனுபவுக்கும் என்ற போட்டியில இது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் மக்களுடைய வாக்கு ரணிலுக்கோ சஜித்துக்கோ போகாம விட்டால் அது இன்னொரு வகையில வந்து அனுரவை வந்து பலப்படுத்தும் என்பதும் ஒரு இது இருக்குது என்று சொல்லி சொன்னா, அது இதுவரை காலமும் வந்து தமிழர்களுடைய வாக்கு வந்து இவர்களுக்கு தானே போய் வந்து, அதுவும் குறிப்பா ஐக்கிய தேசிய கட்சியாவுக்கு தான் கூட போய் வந்து. அது இந்த மாதிரி அவர்களுக்கு போகலை என்று சொல்லி சொன்னால் ரணிலுக்கான வெற்றி வாய்ப்பை இது மறைமுகமாக பொது வேட்பாளர் வந்து கூட்டும் என்ற ஒரு பார்வையும் வந்து இருக்குது. இனி ரணில் அனுர வந்து பதவிக்கு வந்து எப்படி என்ன செய்வார்ன்றது எங்களுக்கு இன்னும் வடிவா தெரியாது. சில விஷயங்கள் சொல்லுகின்றார். ஆனா இதுவரையும் ஆட்சியில இருக்காதவர்கள் இன்னொரு விஷயத்தையும் வந்து அவர்கள் சொல்லுகின்றார்கள். நாங்கள் இந்த தமிழ் மக்கள் மத்தியில எங்களுடைய வேலைகள் வந்து போதாதுன்றதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஒரு கேப் வந்து இருக்குது.
நாங்கள் எந்த வாக்குறுதிகளையும் வழங்குவதற்கு தயாராக இல்லை. நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றி செயல்முறையினூடாக நாங்கள் எப்படி ஒரு ஒரு தமிழ் மக்களுக்கான பிரச்சனையை தீர்ப்பதிலும் சரி, தமிழ் மக்களுடைய உறவுகளை மேம்படுத்துவதிலும் சரி செய்வோம் என்பதை செயல்முறையினூடாக காட்டுவதன் மூலம் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு தளத்தை உருவாக்குவோம் என்ற ஒரு விஷயத்தை சொல்றார். அது எனக்கு ஓரளவு நியாயமானதாகப்படுகிறது. ஏன்னா வாக்குறுதிகள் எல்லாரும் கொடுத்த வாக்குறுதி ஒன்றுக்கு ஒருத்தர் நிறைவேற்றில்லை. இவர்கள் நாங்களும் இப்ப வாக்குறுதி தெரியல செயல்ல செய்து காட்டுறோம் சொல்லி சொல்லுறாங்க. சோ இனி எப்படி நடக்கும் என்று சொல்லி தெரியல. நாங்கள் எங்கட விஷயத்துல நாங்கள் தெளிவாய் நாங்கள் பொது வேட்பாளர். சோ அதுக்கு பின்பு வார விஷயங்களை அவர்கள் எப்படி எங்களை அணுகுகிறார்கள் என்று வச்சுக்கொண்டு மேற்கொண்டு நாங்கள் பேசுவது என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பதோ செய்யக்கூடியதாக இருக்கும். இறுதியாக இந்த தேர்தல் குறித்து நீங்கள் பேச விரும்பிய பகிர விரும்பிய ஏதாவது தகவல்கள் இருந்தால், விடுபட்ட விடயங்கள் ஏதாவது இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாமே. இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொன்னா இந்த ஒற்றுமை என்பது உருவாக்க இது பொது வேட்பாளர் என்பது அதுல ஒரு குறியீடாக செய்திகளை சொல்வது என்பதுக்கு அப்பால ஒரு ஒற்று கட்சிகளுக்கிடையே ஒற்றுமையை உருவாக்குவதற்கான ஒரு ஒர்க்கிங் ப்ரோக்ராம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்து கடந்த 8 மாதங்களாக படிப்படியாக ஆரம்பத்தில் சுரேஷ் பிரேம இபிஆர்ல தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தான் இதை முன்மொழிந்திருந்தார். அதை அவர் முதலில் அவர்களுடைய கூட்டமைப்பாகிய டிடிஎன்ஏ தேசிய ஜனநாயக கூட்டமைப்புகள் பேசி அவர்களுடைய சம்மதத்தை பெற்று அதன் பின்பு சிவில் அமைப்புகளோட பேசி மற்ற தமிழ் கட்சிகளோட பேசி இது படிப்படியாக ஒவ்வொரு கட்டத்திலே நடந்து இது ஒரு கிரேட் டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ். இப்படி ஒரு விஷயம் நடந்ததாக எனக்கு என்னுடைய தெரியல. இவன் முதல் உருவான தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட சொல்லி சொன்னா ஒரு ஒரு பூட்டிய அறைக்குள்ள சொல்லி சொன்னா 4 கட்சி தலைவர்களையும் சில ஆக்களும் இருந்து பேசித்தான் அது உருவாக்கப்பட்டது. ஆனால் இது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக்கப்பட்டது. பல கட்சிகள், பல சிவில் சமூக பிரதிநிதிகள், அமைப்புகள் இவர்களுடைய எல்லாம் பேசி அதுல ஒரு நெகோசியேஷன்ல எது எப்படி என்ன உடன்பாடுகள் இருக்கணும் எப்படி செய்ய வேணும் என்ற விஷயங்கள் எல்லாம் பேசி உருவாக்கப்பட்டது என்பது இது ஒரு பக்குவத்தையும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் உருவாக்கி இந்த இந்த இது இந்த பொது வேட்பாளர் நிறுத்துற அந்த ப்ரோசஸ்ல ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான கருத்துக்களையும் முரண்பாடுகளையும் உடன்பட முடியாத சில விஷயங்களை சொன்னது என்பதும் அது பின் பேசி தீர்க்கப்பட்டது என்பதும் இது ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெரிய ஒரு அனுபவத்தையும் கொடுத்திருக்கிறது. சோ அந்த அடிப்படை ஒன்று விஷயம். ரெண்டாவது இவன் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் பேசுகின்ற போது கூட நீங்கள் ஒன்றாக வாருங்கள், ஒரு குரலில் பேசுங்கள் என்பது சொல்லப்படுகின்ற விஷயங்கள். அதையும் இதுக்குள்ளால அச்சீவ் பண்ணப்படுகின்றது. இதுல 2 விஷயம் இருந்ததான விஷயம் சுமந்திரன் மட்டும் சொல்லி சொன்னார் தமிழக கட்சியில இதுக்கு எதிராக இருக்கிறார் இந்த விஷயம். ஆனா ஒரு பகுதி அதை ஆதரிச்சு வேலை செய்கிறார்கள். இந்த தேர்தலுக்கு பின்பு மக்கள் அளிக்கிற வாக்குகள் எண்ணிக்கையை பொறுத்து சுமந்திரன் தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ள முடியல. நான் நினைக்கிறேன் மாற்றிக்கொள்வார் என்று சொல்லி. பேசிக்கலி ஹி இஸ் டெமோக்ராட், ஒரு மக்களுடைய தீர்ப்பை மதிக்கக்கூடிய மனிதன். சோ அந்த வகையில என்று சொல்லி சொன்னா அவரும் இணைந்து எதிர்காலங்களில் எல்லோரும் இணைந்து செயற்படுவதற்கான சூழலை உருவாக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் இந்த கருத்துக்களுக்கும் தொடர்ந்து நாங்கள் சில நாட்கள் தான் இருக்கின்றன, பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி லங்கதாஸ். நீண்ட நாட்களுக்கு பின்பு முன்பு ஒரே வானொலியில் இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். இடையில ஒரு கேப். உங்களுக்கும் உங்களுடைய நேயர்களுக்கும் எனது வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.